புரியுதா? ஒன்றுதான் சாமி. இப்போ நம்மளை மாத்திரம் எதுக்கு தொங்க விட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் கட்டி தொங்க விடணும்னு நான் நினைச்சேன். நானே இருக்கேன். நீங்கள் சொல்ல முடியாது இவங்கள தொங்க விடணும் இவங்கள தொங்க விடணும். இப்போ பரமேஸ்வர சாமி ஒன்றைத்தான் தொங்க விடணும்னு நீங்கள் சொல்லவும் முடியாது, நீங்கள் தொங்கவும் விட முடியாது. வெட்டுக்குத்தாய் போயிடும். என்ன சாமி? புரியுதா? இப்படித்தான் உட்கார வச்சு இப்படி பாட்டா பாடுனா யாருக்கும் மண்டையில் ஏறாது. இப்படியே நின்னாக்கா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் தூங்குறதுன்ற தூக்கம் வர்றது, கால் கொஞ்சம் இதாக இருக்கிறது. நிற்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. புரியுதா? இப்படித்தான் நிகழ்வுகள். ஆன்மீக பாடத்தில் தேர்ச்சி பெறணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நன்மைகளை நம்ம நன்மைக்கு கொண்டு வரணும் அப்படின்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபராவது கஷ்டத்தை அனுபவிக்காமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்வழிக்கு கொண்டு வர முடியுமானா முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தயாராக இருக்கணும்ல. ஆனால் ஒரு நபர் இந்த சிரமங்களெல்லாம் நம்ம நீடித்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் என்னை மாதிரி இழிச்சவாங்க என்ன சொல்கிறோம், பெருசனும் பொண்டாட்டியுமா வாங்க, விவரம் அறிஞ்ச குழந்தைகளாக இருந்தால் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ரெண்டு பேரும் இருவரும் பயணம் பண்ணினால் விஷயத்தை இருவரும் பகிர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீரணம் பண்ணிக்கிறலாம், இடைஞ்சல் பண்ணாமல் அந்த பயணத்தில் போகலாம். பெண் வந்தாலோ ஆண் வரலனாலோ, ஆண் வந்தாலோ பெண் வரலனாலோ நிச்சயமாக ஆன்மீகத்துக்குள்ளே தேர்ச்சி பெற்று போக முடியுமானா முடியவே முடியாது, சாத்தியமே இல்லை. அதுலேயும் பெண்ணு ஆன்மீகத்துக்குள்ளே தேர்ச்சி பெற்றதுங்கிறது இன்னும் பெரிய குதிரை கொம்புன்னு தான் சொல்லணும். புரியுதா? புரியுதா சாமியே? நீ வாட்டுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது? கண்ணெல்லாம் பார்க்காத, நான் என்ன சொல்கிறேங்கிறது மாத்திரம் பாரு. புரியுதா? அதுக்கு தான் எல்லாரும் வர சொல்கிறோம். அப்படி குறைஞ்ச காலம் கஷ்டப்பட்டீங்கன்னா போதும். இப்போ நீ வர்ற, உன்னுடைய துணைவியார் வருது, உன் குழந்தைங்களும் ரெண்டும் வருது. இப்போ நீ 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுதான் இல்லையா? ஆமாம், சாமி பிரசம் பண்ணி அந்த இதில் வந்தேன். சரியா? சித்திரை மாதம் பிரசம் பண்ணோம், வந்தேன். அப்போது 2 சித்திரை 2, இந்த சித்திரை வந்தால் 3 வருஷம். என்ன சாமி? இன்னும் 4 வருஷம். ஆனால் 3 வருஷம் ஆகி புரியுதலுங்கிறது இன்னும் இல்லை. புரியுதா? வீட்டுக்காரர் போகிற பக்கம் நம்ம போகணும்னு சொல்லி உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு இருக்கா, அந்த அம்மா இல்லையா, காணாமல் பிரிச்சான்னு பார்த்தேன். அதை நம்பி வீட்டுக்காரர் கூட நம்ம பின்னாடி போகணும்னு சொல்லி இப்போ 6 மாதமாக தான் இருக்குது இல்லையா? அப்போ நீ வந்த கணக்குக்கு உனக்கு என்னவோ அது ஆல்ரெடி நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு. இன்னும் குடும்ப நலனுக்காக இப்போ 6 மாதம்னு வச்சுக்கையேன், அந்த அம்மா உள்ளே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 வருஷம்
பயணம் பண்ணணும். நம்பிக்கையோட பண்ணுனால் அடுத்து கேட்டுக்கோ. அதனுடைய சாதனையும் அதனுடைய வேகமும் இப்போ சொன்னனே, 6 வருஷம் கழித்து அடுத்து 6வது வருஷம் முடியும் போது 12 வருஷம் ஆயிரும் இல்லையா? 12 வருஷம் கழித்து இப்போ சொன்ன ரேணுகா இடத்துல நீங்களும் கூட இருக்கலாம். ரேணுகா குடும்பத்தோட பயணம் பண்ணதுனால தானே ஜெயிக்க முடிஞ்சது. குழந்தைகளை விட்டுட்டோ இல்லை கணவனை விட்டுட்டோ இல்லை கணவன் மனைவியை விட்டுட்டோ பயணம் பண்ணியிருந்தா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது. ஏன்னா அந்த உதாரணம் இப்போ நீ உங்கள் பயணத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போது அந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் நம்ம பெருக்கி இறைவனை சார்ந்து இறைவன் பாதத்தை 2 பேரும் கெட்டியாக பிடிச்சி, குழந்தைங்க அவங்க நீ என்ன வழி காட்டி கொடுக்குறியோ அதை அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போகும். இப்போ உன் குழந்தைங்களுக்கு நீ என்ன கொடுக்குறீங்களோ அது கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். உங்களை விட இன்னும் ஒரு 5 வருஷம் போயிடுச்சுன்னா உங்களை விட வேகமாக இருக்கும் அந்த குழந்தைங்க. ஒரு நாள் கூட அந்த குழந்தைகளை நீங்கள் ஏமாற்ற முடியாது. உங்களை அந்த குழந்தைங்க துரிதப்படுத்தும். அப்போது சகலமும் மாற்றம் நமக்குள்ள உருவாயிரும். அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும்